அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரோக் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது ஸ்ட்ரோக் பாதிக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி காரணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமாக நம்ம சொல்கிற சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று நம்மளுடைய வாழ்க்கை முறையும், இரண்டாவது உணவில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான மாற்றங்களும் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த உணவு பிரச்சனைகள் இன்னைக்கு பல பேருக்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதில் உடல் உள்ளுறுப்புகள் பாதிப்புகள் நிறைய இருந்தாலும் நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு உள்ளுறுப்பை பாதிக்குதுன்னா அது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் தான். இந்த மாதிரி மூளையை பாதிக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணங்கள் இந்த ஆபத்து காரணிகள் சொல்லும் இல்லையா, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு. அதுதான் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வரத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பலவிதமான முக்கியமான காரணங்களை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லக்கூடிய காரணங்கள்ல முக்கியமா இருக்கக்கூடியது உடலுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அதிக அளவு நம்ம உடம்புல எடுத்துக்கிறது, ஜங்க் ஃபுட்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள், ஒபிசிட்டி, சர்க்கரை நோய் மற்றும் சில கெட்ட பழக்கங்கள்னு சொல்லக்கூடிய புகை, மது பழக்கம் போன்றவையும், கடைசியா அதிக அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய மன அழுத்தமும் முக்கியமான காரணமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் தவிர மற்ற எல்லா பழக்கங்களும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மூல காரணமாக இந்த உணவியல் முறை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. ஏன்னா ஒபிசிட்டி வர்றதுக்கும் உணவு தான் பிரச்சனை, கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல அதிகமாகிறதுக்கும் இந்த உணவு தான் பிரச்சனை, உயர் ரத்த அழுத்தம் வருவதற்கும் சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கும் இந்த உணவியல் ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுல கெட்ட பழக்கங்களும் சில நேரங்கள்ல இருக்கும் பொழுது, புகை, மது பழக்கம் போன்றவை இருக்கும் பொழுது, இதோட சேர்ந்து நம்மளுடைய உணவு பழக்கமும் மாறும் பொழுது ஏற்படக்கூடிய முக்கியமான பாதிப்புகள்ல இந்த பக்கவாதமும் ஒண்ணு. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த உணவுகள்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்த்தீங்கன்னா செஞ்சா மட்டுமே இந்த பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் வராம நம்ம தடுத்து நிப்பாட்ட முடியும். நம்ம என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யலாம்? முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். இந்த கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எங்கெங்க இருந்து நம்ம எடுத்துக்கிறோம்? முக்கியமா உணவகங்கள்ல சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கக்கூடிய அல்லது கலப்படம் உள்ள சமையல் எண்ணெயில பொரிக்கப்பட்ட உணவுகள் முக்கியமான பங்கு இருக்கு. அதற்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தீங்கன்னா மலிவா கிடைக்கக்கூடிய, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுமா, சில இடங்கள்ல சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கக்கூடிய சாலையோர உணவகங்கள். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த பொரிக்கப்பட்ட உணவுகள், முக்கியமா ஒரு எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னீங்கன்னா அதை தொடர்ந்து 2, 3, 4 தடவை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருப்பாங்க. ஏற்கனவே நான் சமையல் எண்ணெயை பத்தின ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். பொதுவாக ஒரு சமையல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா
200 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே கொதிக்க வைக்கும் பொழுது அது டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முறுமறக்கூடிய ஒரு கொழுப்பாக மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரத்த குழாயில் உட்புற சுவர்களில் படிந்து இரத்த குழாயில் இதயத்தில் மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடைகளில், சாலையோர கடைகளில், உணவகங்களில் வந்து சாப்பிடக்கூடிய உணவுகளை நிப்பாட்டினாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். ரைட். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில உணவகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லும் பொழுது அதில் இந்த பேக்கரி ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வந்துடும். பொதுவாக இன்னைக்கு பேக்கரி உணவகங்களில் தயார் பண்ணக்கூடிய உணவுகளுடைய மூலப்பொருள் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைதா மாவு தான் வந்து இருக்கு. நம்மளுக்கே வந்து தெரியும் இந்த மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடக்குது, அது இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்கிறாங்க, எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கான்றது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபைபர் கண்டென்ட் வந்து இல்லை அப்படின்னீங்கனாலே நம்மளுக்கு இது மலச்சிக்கல்ல ஆரம்பித்து பலவிதமான செரிமான கோளாறுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமான பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு இருக்கு. சரி. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மைதா உணவுப் பொருட்களில் வந்து தயார் பண்ணக்கூடிய அனைத்து உணவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுகளில் என்ன மாதிரியான வந்து உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு நல்லது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதயத்துக்கு, இரத்த குழாய்க்கு, மூளை பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது செயல்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையான எனர்ஜி என்னன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 தான். ஒன்று ஆக்சிஜன், இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளைக்கோஜன், குளுக்கோஸ். ஸோ இந்த 2 மூலப்பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதன் மூலமாக வந்து கிடைக்கும்? ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து மூச்சு விடும் பொழுது நுரையீரல் விரியும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் நம்மளுடைய இரத்த குழாய் மூலமாக இருக்கிற மற்ற பாகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சப்ளை வந்து செய்யப்படும். அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய திசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து செய்யும். அதற்கு அடுத்தபடியாக இந்த குளுக்கோஸ் எதுல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், இரண்டாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரதம். ஸோ இந்த 2 வகையான உணவுப் பொருள்களையும் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அதிகமாக வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை சுகாதாரமான முறையில் உடலுக்கு தேவையான அளவுக்கு அன்றாடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வேலைக்கு தேவையுள்ள எனர்ஜி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த எனர்ஜி வந்து நம்மளுடைய உடலுக்கு சரியான அளவு கிடைக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த உடலில் நடக்கக்கூடிய பலவிதமான உயிர் வேதியியல் மாற்றங்கள் நம்ம வந்து சொல்லுவோம். நம்மளுடைய உடம்புல நடக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுல இருந்து, இந்த புரதச்சத்துல இருந்து, கார்போஹைட்ரேட்ல இருந்து குளுக்கோஸை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு பெரிய ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின், மினரல் சால்ட்ஸ் போன்ற உணவுகளும் வந்து ரொம்ப அவசியம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக வந்து இருக்குது, எந்த மாதிரியான உணவுகளில் வந்து விட்டமின்கள், தாதுப்புக்கள் இருக்குன்றதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அது போக நம்மளுடைய இதயத்துக்கு, இரத்த குழாய்களுக்கு ஒரு முக்கியமான சத்துட்ட பொருள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து போன்ற அமினோ ஆசிட்ஸ் செயின் உள்ள கொழுப்பு சத்துக்கள் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லணும். இது எதுலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது? பலவிதமான தாவர எண்ணெய்களில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ உணவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலப்படமற்ற
சுகாதாரம் உள்ள நிலையில நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா வந்து இருக்கும். மூளை பாதிப்பும் அல்லாது இதய பாதிப்பு, செரிமான மண்டல கோளாறு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தற்காத்துக் கொள்ள முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முக்கியமான உணவு வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் உணவு உடலுக்கு வந்து தேவையான கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக முழு தானியங்கள்ல அதிகமாக வந்து இருக்கு. அரிசி, கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம், திணை, குதிரைவாளி இந்த மாதிரி வந்து போன்ற பலவிதமான தானியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உடைக்கப்படாத முழு தானியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக வந்து இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக வந்து இருக்க அனைத்து உணவுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முழு தானியங்களை எடுத்துக்கிருக்கும் பொழுது இதுல இந்த நார்ச்சத்து மிக அதிகமாகவே வந்து இருக்கும். அதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை வராமல் இருக்கும். உடல்ல செரிமான மண்டலத்தில் நடக்கக்கூடிய எல்லா வேலைகளும் சரியாக நடக்கும். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரிசியில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகம் உள்ள வந்து அரிசி நம்ம வந்து சொல்லும் பொழுது புழுங்கல் அரிசியும் மட்டை அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அரிசியுடைய வெளிப்புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல்புறத்துல இருக்கக்கூடிய அந்த தோல் போன்ற ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தவிடுன்னு சொல்லும் இல்லையா, அந்த தவிடுக்கும் இதுக்கும் நடுவில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதமான இந்த நார்ச்சத்து உள்ள பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரிசியில வந்து இருக்கும். இதுலேயும் கைக்குத்தல் அரிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக மிக நல்லதாக வந்து இருக்கும். ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா முழு தானியங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய்கறிகள் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அனைத்து விதமான காய்கறிகள் நம்ம வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை கிழங்கு இரண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக வந்து இருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய வந்து அனைத்து வந்து உணவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஹெல்த்தியாக வந்து இருக்கக்கூடிய உணவுகள். இந்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு அதிகமாக இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுவே ஒரு சிலருக்கு வாயு போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இவங்க தவிர்க்கிறது நல்லது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய்கறிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, பீன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து விதமான காய்கறிகளும், அவரை, கத்திரி, வெண்டை, சீனி அவரைக்காய் போன்ற விதமான நம்மளுடைய நாட்டு காய்கறிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு நீர்ச்சத்தும் மினரல்ஸும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இந்த சீனி அவரைக்காய், கத்திரிக்காய்லாம் வந்து போன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொழுப்பை கரைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் நிறைய தாது உப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இன்னும் சில வந்து காய்கறிகள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சொல்லலாம். இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாகவே வந்து இருக்கும். ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த கீரை வகைகள். இந்த கீரை வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா முதல்ல நம்ம வந்து சொல்லக்கூடியது முருங்கைக்கீரை தான். நம்முடைய ரத்த ஓட்டத்தில் வந்து ஹீமோகுளோபின் அளவை கட்டுக்குள்ளே வந்து வைத்திருக்கிறது வந்து இந்த கீரை போன்ற இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகள் தான். ரத்த ஓட்டத்தில் வந்து ஹீமோகுளோபின் அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா ஆக்சிஜன் வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயும் சீராக வந்து மெயின்டைன் ஆகிட்டே வந்து இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஹீமோகுளோபின் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னீங்கன்னா ரத்த சோகை போன்ற பாதிப்பு வந்து ஏற்படும். இதன் மூலமாக வந்து பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதய பாதிப்புகள், நுரையீரல் பாதிப்புகள் கூட ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீரைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினமும் அல்லது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு தேவையான அளவுக்கு கீரையை நம்ம வந்து முருங்கைக்கீரையை நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த உணவுகள்லேயே தாவர உணவுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருங்கை மரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்காய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி பலவிதமான உணவுப் பொருட்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்த முடியும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரைக்கீரை, பொன்னாங்கண்ணிக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, பசலைக்கீரை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுனால தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து
பழங்கள். இப்போ இவங்களுக்கு பழங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பழங்கள் வந்து எடுத்துக்கிறணும் அப்படின்றதுல இன்னைக்கு வந்து ஒரு சிலருக்கு சில குழப்பங்கள். ஏன் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு வந்து பக்கவாதம் பாதிக்கப்பட்ட பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோயும் இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு சில இனிப்பான பழங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சர்க்கரை வந்து கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கு. நம்ம இதுல முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா பழங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவை கொண்ட குளுக்கோஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுகர்ல வந்து இருந்து எடுக்கக்கூடிய குளுக்கோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வந்து செயின் வந்து கிடையாது. அமினோ ஆசிட்ஸ் செயின்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரியான அமைப்பு கொண்ட வந்து அமினோ ஆசிட் வந்து கிடையாது. இரண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழங்களில் இருக்கக்கூடிய இந்த இனிப்பு சுவையுடைய பழங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுல நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு உடலில் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா கூடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கிடையாது. தாராளமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான இனிப்பு சுவையுடைய பழங்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த அதிக அளவுக்கு சாறு கொண்ட பழங்கள், இனிப்பு சுவையோட பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு நிறைய எனர்ஜி வந்து கொடுக்கறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அந்த எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். தாராளமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த வகையில் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு மாதுளை, ஆப்பிள், பப்பாளி, சப்போட்டா போன்ற அனைத்து உணவுகளையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடலாம். என்ன இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொறுத்து இவங்களுக்கு இந்த பழங்களுடைய குவான்டிட்டி இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து எடுத்துக்கிறணும். அவ்வளோதான் விஷயம். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிட்ரஸ் பழங்கள். இந்த சிட்ரஸ் பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு அதிக அளவுக்கு எனர்ஜி வந்து கொடுக்கக்கூடியது. நரம்பு மண்டலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு பழம், நார்த்தை, பப்ளி மாஸ் இந்த மாதிரி இந்த பல வகையான சிட்ரஸ் பழங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடல் புத்துணர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அன்றாட வேலையில் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ பக்கவாதம் போன்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அவங்களுக்கு எடுத்துக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணும் பொழுதோ அன்றாட வேலையில் செய்யும் பொழுதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் ஒரு புத்துணர்ச்சியோடு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வேலையை அவங்களே செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொய்யாப்பழம் போன்ற நார்ச்சத்து அதிகம் உள்ள பழங்களை நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா மலச்சிக்கல் வராமல் வந்து இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பல பேருக்கு மலச்சிக்கல் வந்து வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கு இதய பாதிப்புகள் வந்து வந்திருக்கும். அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேருக்கு இரத்த குழாயில் அடைப்பு வந்து ஏற்பட்டிருக்கும். லிவர் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கும். ஏன்னா இந்த மலச்சிக்கல் வர்றதுக்கு மூல காரணம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் நார்ச்சத்து இல்லாமல் போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலச்சிக்கல். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து தொடர்பு கூடிய பல பாதிப்புகள்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதய பாதிப்புகள், மூளை பாதிப்புகள் எல்லாம் நமக்கு வந்து வருது. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனத்தில் வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து உள்ள வந்து பழங்களையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் கொய்யாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நார்ச்சத்து வந்து அதிகம் உள்ள வந்து பழம். மலச்சிக்கல் இருக்கிறவங்களே இந்த கொய்யாப்பழம் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ரைட். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழைப்பழம். வாழைப்பழங்கள் அனைத்து விதமான வாழைப்பழமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்ச்சத்து அதிகமுள்ள வாழைப்பழங்கள் தான். அது போக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற தாதுப்புகளும் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவுக்கு பின் ஏதாவது வந்து ஒரு பழங்களில் முக்கியமாக வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதை நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த புரதச்சத்து அப்படின்னு சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லணும் அப்படின்னீங்கன்னா குறிப்பாக பருப்பு வகைகளில் தான் நிறையா வந்து இருக்கு. அனைத்து விதமான முளைக்கட்டிய பருப்பு வகைகள், பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை போன்ற பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே புரதச்சத்து அதிகமாக வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் போன்ற சத்துள்ள பொருள்கள் இருக்கக்கூடிய பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் போன்ற பருப்பு வகைகளையும் நம்ம வந்து சாப்பிடலாம்.
இதில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லாத பிஸ்தா பருப்பு போன்றவற்றை நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த புரதச்சத்து வேறு எதில் அதிகமாக வந்து இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளில் முக்கியமாக வந்து முட்டையில் அதிகமாக வந்து இருக்கும். முட்டையுடைய வெள்ளைக்கருல உடலில் கொழுப்பு சத்து அதிகமாக வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அசைவ உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர்க்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உடலுக்கு புரதச்சத்து தேவை அப்படின்னீங்கன்னா முட்டையில் வெள்ளைக்கரு மட்டும் வந்து சாப்பிடுங்க. இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்புமின் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான புரதச்சத்து இதுலேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக வைத்த உணவாக எடுத்துக்கோங்க. மீன் மட்டுமல்லாது சிக்கன் போன்ற அசைவ உணவுகளும் தான். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொழுப்பு சத்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசைவ உணவு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கவாதம் பாதிப்பு இல்லாதவர்களுக்கு பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது. அப்படி புரதச்சத்து வந்து வேணும் அப்படின்னீங்கன்னா முட்டையோடைய வெள்ளைக்கரு மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. ரைட். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெருப்பில் வேக வைத்த அசைவ உணவுகள் தந்தூரி சிக்கன் வந்து சொல்லுவோம். தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து வீடுகள்லேயே இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து பலவிதமான சாஸ் மசாலா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைகளில் உணவகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பால் பொருட்களில் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால்லையும் பாலாடை கட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரதச்சத்து மிக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலில் இருக்கக்கூடிய புரதச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து செரிமானம் ஆகிறது கிடையாது. அப்படின்னா இவங்களுக்கு என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா இந்த மில்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோன்டு மில்க்னு சொல்லி சொல்லுவோம். செறிவூட்டப்பட்ட பால் நம்ம வந்து சொல்லுவோம். அந்த வகையான பால்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால் பொருட்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால் திக்காக வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து தண்ணி கலந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக மாற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பயன்படுத்துறது நல்லது. இது போன்ற பால் மற்றும் பால் சார்ந்த அனைத்து உணவுப் பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து வந்து இருக்கும். தயிர், மோர், வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி இந்த மாதிரி பண்ணுற அனைத்து உணவுகளிலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு உடலுக்கு தேவையான நன்மை தரக்கூடிய கொழுப்பு சத்தும் புரதச்சத்தும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து இருக்குது. இன்னைக்கு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரிய வேண்டிய விஷயம் இந்த சமையலுக்கு வந்து என்ன மாதிரியான எண்ணெய் வந்து பயன்படுத்துறது. இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும் நம்மளுடைய மரபு சார்ந்த சமையல் எண்ணெயை பயன்படுத்துறத தவிர்த்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு விளைவுகள் இவ்வளவு வியாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் பயன்படுத்திய எண்ணெய்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி பயன்படுத்தினது தான். நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய். இது இரண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அன்றாட தேவைக்கு தினமும் வந்து ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து பயன்படுத்தினா நமக்கு வந்து போதும். இந்த பக்கவாத பாதிப்பு வந்து வரக்கூடிய நபர்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பொரித்த உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொரித்த உணவுகள் சுத்தமாக வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லது. ரைட். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் எண்ணெயை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய தென்னிந்திய பகுதிகளில் இல்லாத வந்து ஒரு வகையான சமையல் எண்ணெய், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆலிவ் எண்ணெய் தான்.
இந்த இதய பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு ஆலிவ் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக மிக நன்மை தரக்கூடியது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு மறுபடியும் இதய பாதிப்புகள், ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறவே தவிர்க்கணும் அப்படின்னீங்கன்னா இவங்க ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கிறது பெட்டர். ரைட். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலப்படமான எண்ணெய்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரி எண்ணெய்களில் என்னென்ன எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இதை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு சாப்பிடும் பொழுது என்ன விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய பல பிரச்சனைகள், பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலப்படமான எண்ணெய்களும் சில விதமான கெட்ட கொழுப்பு அதிகமாக வந்து இருக்கக்கூடிய சமையல் எண்ணெய்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர்க்கிறது நல்லது. கடைசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக வந்து உள்ள உணவுப் பொருட்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறது மிக முக்கியம். ஏன்னா நம்ம உடல்ல வந்து இருக்கக்கூடிய அன்றாட தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய செல்கள் புத்துணர்ச்சியோட வேலை செய்யும் அப்படின்னீங்க வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பலவிதமான மசாலா பொருள்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இஞ்சி, மஞ்சள், வெள்ளைப்பூண்டு போன்ற முக்கியமான உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெல்லிக்காய் போன்ற விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக வந்து இருக்கிறதுனால தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து உணவுல ஏதாவது வந்து ஒரு உணவை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும். இந்த விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் வந்து உள்ள உணவுகளை எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய செல்கள்னு வந்து சொல்லும் பொழுது உடல்ல இருக்க அத்தனை செல்களும் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளை செல்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்துணர்ச்சியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை செய்யும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்கள் வேலை செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறவே தடுத்து நிப்பாட்ட முடியும். இது பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் சரி, பக்கவாதம் வந்தவர்களும் சரி, இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறாமல் நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து உள்ள பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன அனைத்து பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. அது போக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீரை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேருக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம உடல்ல நீர்ச்சத்து குறையிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ நீர்ச்சத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான அளவில் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஆர்பிசி, டபிள்யூபிசி போன்ற செல்கள் இந்த சால்ட்ன்னு நம்ம வந்து நிறையா நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, சோடியம், பொட்டாசியம், அயோடின் இந்த மாதிரி வந்து போன்ற உப்புகள், கிரியாட்டின் போன்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து உப்புகள், நம்மளுடைய குளுக்கோஸோடைய அளவு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னீங்கன்னா இந்த நீர்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நீர்ச்சத்துக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் இடையில ஏற்படக்கூடிய இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறும் பொழுது, நீர்ச்சத்து குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ரத்தத்தோடைய வந்து திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேருக்கு இந்த நீர்ச்சத்து குறையும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தில் வந்து பாதிப்புகள், இதன் மூலமாக ரத்த குழாயில் ஏதாவது வந்து பிரச்சனைகள், உயர் ரத்த அழுத்தம் போன்றவை வந்து ஏற்படுவது மூலமாக மூளையில் வந்து பாதிப்புகளும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படுது. ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நீர்ச்சத்து குறையிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக கடந்து போக முடியாது. அதனால உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். முக்கியமாக வந்து வெயில் காலங்களில் இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கவனமின்மையாக நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னீங்கன்னா பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்.
ஸோ நீர்ச்சத்து வந்து அன்னன்னைக்கு வந்து உடலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வந்து வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த இவ்வளோ உணவு முறைகளும் நீங்கள் வந்து சரியான அளவுக்கு வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கும் இதை பற்றின முன்னெச்சரிக்கை இருக்கிறவங்களுக்கும் பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்ட முடியும். இதோட சேர்ந்து அன்றாடமும் ஒரு 30 நிமிட உடற்பயிற்சி, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நீங்கள் உட்காந்துக்கிட்டு வந்து பண்ணலாம், படுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய பயிற்சிகள் இருக்குது, நின்றுக்கிட்டு பண்ணக்கூடிய பயிற்சிகள் வந்து இருக்குது, வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய பயிற்சிகள் வந்து இருக்குது, கிரவுண்டில் போய் பண்ணக்கூடிய பயிற்சிகள் வந்து இருக்குது, ஜிம்மில் போய் பண்ணக்கூடிய பயிற்சிகள் இருக்குது, ஃபிசியோதெரப்பி சென்டர் இந்த மாதிரி வந்து போய் வந்து பண்ணக்கூடிய பயிற்சிகள் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு 30 நிமிட உடற்பயிற்சி, என்ன மாதிரியான உடற்பயிற்சினாலும் வந்து பரவாயில்ல, தினமும் ஒரு 30 நிமிடம் உடலுக்கு ஒரு உடற்பயிற்சி வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பக்கவாதத்துக்கு வரக்கூடிய பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா 0% நம்மளுக்கு வந்து ஆயிடும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.